ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது அப்பதா கிட்ட கதிர் வந்து தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற ஃபோட்டோ கொடுத்த உடனே பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி மட்டுமே இல்லை, எல்லாருமே பார்த்து அதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது இங்கே மாரியும் முடிவும் கூட மாமாவோடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் இல்லை, இது எப்படி கதிர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கதிரை கட்டி அணைச்சி பாட்டி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. பாட்டி கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க பாருங்கள், நம்ம பேரை உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கான். அதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்க என் கூடவே இல்லைங்களேங்க, நீங்கள் என் கூட வந்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நடந்திருக்காதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க. பாட்டி கவலைப்படாதீங்க, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லைப்பா, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கூட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ எப்படியோ சரி பண்ணி நடந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, ராஜுவும் தான். எனக்கு தாத்தாவுடைய ஃபோட்டோ என்கிட்ட இல்லவே இல்லை, ராஜு தான் நீங்கள் உங்களோட அதாவது தாத்தாவுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டியிருக்கா. சொன்னால் அதை வச்சு தான் என்னால் இந்த மாதிரி பண்ண முடிச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னும் ராஜு தான் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொன்ன உடனே அப்பத்தா கிட்ட சொன்ன உடனே இங்கே ராஜி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானே அப்படின்னு. ஆமாம் அப்பத்தா, நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லவும், இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டே முத்து, சக்தி, இங்கே பாருங்கடா உங்களுடைய அப்பாடா, பழனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு, கோமதி இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு, இது உன்னுடைய அப்பா பாத்தியா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்ததுமா அப்பாவை, அப்பா இறந்ததுக்கப்புறமா அவருடைய முகம் கூட எங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் என் பிள்ளை கதிர் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படியோ அதாவது தாத்தாவுடைய முகத்தை அச்சஸில் இப்படி எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க கோமதியுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் முத்துவேலுமே அதை பார்த்து வேந்து போய் நிற்கிறாங்க. நம்ம கூட யாருமே இந்த மாதிரி ஆத்தாக்காக பண்ணவே இல்லையே, ஆத்தா நம்மக்கிட்ட கூட எத்தனையோ தடவை இந்த மாதிரி கேட்டிருக்கு, ஒரு தடவை கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் நமக்கு யோசனை இல்லையே, ஆனால் அவர் பண்ணியிருக்காரு, முக்கியமாக கதிர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு அதை வியந்து பார்த்துட்ருக்காரு அப்பாவுடைய ஃபோட்டோவை. அப்போ தான் இங்கே இதை சக்திவேல் கவனிக்கிறாரு. இதை கவனித்த சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. இப்போது என்ன அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாமே நம்மளை வேணும்னே வெறுப்பேற்றத்துக்காக இந்த குடும்பம் பண்ணிட்டுருக்கேன்னு, ஏதோ போனால் போகட்டும், ஓசியில் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து எவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பத்திலே பேனர் வச்சுருக்காங்க, மேலே தாளம், அது மட்டும் இல்லாமல் இப்போ கிஃப்ட்டு கொடுத்துட்டு இப்போ இதை ஃபோட்டோவெல்லாம் ஃப்ரேமெல்லாம் கொடுத்து இது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம ஆத்தா வந்து சந்தோஷம் பெருமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்த ஊர் ஜனங்க அவங்க தான் ஏதோ அதாவது மக குடும்பம், அந்த ஓடுகாலி குடும்பம் தான் ஏதோ எல்லாத்தையும் பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்காக தான் நான் வேணும்னே நம்மளை அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பத்தை பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக தானே இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. இதுக்கு தானே ஆத்தாவும் ஆசைப்பட்டுச்சு. ஆனால் நீங்களும் அதே மாதிரி அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. போதும், இதோட போதும், எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். அந்த குடும்பத்தை ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெரைட்டி அடிக்க சொல்லுங்கண்ணே, இல்லைன்னா நான் வெரைட்டி அடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிட்டு இருக்கவும், முத்துவேல் இருந்துக்கிட்டே, பாரடா சக்தி, நாம் ஆத்தாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், நம்ம இங்கே எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக இருடா, பிரச்சனை எதுவும் வேண்டாம், என்னதான் பண்ணுறாங்கன்னு இன்னும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பண்ணுற அந்த கூத்து, அடிக்கிற கூத்து, இந்த பெருமை, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணுமான அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கோவத்தோடு இருக்காங்க. முத்துவேல் இது எல்லாத்தையும் மறந்துட்டு அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தான் மருமகன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்காரு, தான் மக அங்கே சந்தோஷமாக இருக்க கதிர் கூட அப்படின்றத பார்த்து முத்துவேலும் வெய்து போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே வடிவும் கூட அதே மாதிரி தான். ராஜே வந்து வடிவுக்கிட்ட பேசும்போது பேசாமல் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வந்து அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுடைய தாத்தாவுடைய ஃபோட்டோ, அதாவது ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோவை பார்த்ததும் இப்போ மாறி போயிட்டு கிட்ட போய் நின்று பேசுகிறாங்க மாரியும் வடிவும். அத்தை பாருங்க அத்தை, மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பாரு எப்படி இருக்காரு அப்படின்னு நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது, அதுவும் இப்போ இருந்தால் எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரி வரைஞ்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப
தேங்க்ஸ் தம்பி, என்னுடைய மாமாவுடைய ஃபோட்டோ இந்த அளவுக்கு அச்சஸில் வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பொண்ணு தான். உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? அவள் தான் நடந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டால. இதுக்கு காரணமும் ராஜு தான். இவ தான் தாத்தா பாட்டி ஆசைப்படுறாங்க தாத்தாவுடைய ஃபோட்டோவும் பாட்டியோட ஃபோட்டோவும் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ராஜு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதை ஏற்பாடு பண்ணேன். இதில் என்னோடய விஷயம் எதுவுமே இல்லை, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு வடிவு பேசுகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து ரொம்ப ஏக்கத்தோடு போய் அவங்களுடைய அம்மாவை கட்டி படித்து பாசமாக அழுகிறாங்க. இதை பார்த்த முத்துவேலுமே அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. அண்ணா பாத்தியானே அண்ணி என்ன வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு ஓடி போன ஓடுகாலியே கட்டுப்பிடிச்சிட்டு பேசிட்டு நின்றுட்டுருக்கானே. இதை பார்த்த ஊர் ஜனங்க நம்ம அங்காளி பங்காளிங்கெல்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க? அமைதியாகவே இருக்கீங்களே நீங்கள், ஏதாச்சும் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கடுப்பில் இருந்துகிட்ருக்காரு. அப்போ தான் இங்கே குமரவேல் இருந்துக்கிட்டு, அப்பா அவன் நம்ம வீட்டு பொண்ணுப்பா, ராஜி தானே, ஏன் தங்கச்சிப்பா, விடுங்கப்பா, அத்தைக்கிட்ட பேசிட்டு பெரியம்மா கிட்ட, அதாவது பெரியம்மா கிட்ட பேசிட்டு போயிடுவா, அவள் என்ன நம்ம கூடவே வந்து இருக்க போகிறா, விடுங்கப்பா அப்படின்னு குமரவேல் சொல்லவும் அப்படியே சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. குமரவேல, டேய் பேசாமல் போடா, அந்த ஓடுகாலி திரும்பவும் நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பேசினா நம்ம வீட்டில் அதாவது நம்ம பங்காளிங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? ஓடி போன பொண்ணை நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு தானே நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவத்தோடு இருக்காங்க. அப்போ தான் முத்துவேல் எடுத்துக்கிட்டு, இங்கே பாருடா, அமைதியாக இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலில் வந்து சொல்லவும் முத்துவேல் வந்து அப்படி சொன்ன உடனே என்னென்ன கட்சி மாறுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடுப்பாய் பேசிகிட்டு இருக்காரு. உங்கடா அதெல்லாம் கிடையாது, நான் போய் யார்கிட்ட பேசின மாதிரியே சொல்லிட்டுருக்கேன், விடுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மா எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பாசமாக உருகி உருகி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. எப்படிடி தாத்தாவுடைய ஃபோட்டோவை பாட்டிக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு சேர்த்து கொடுக்கணும்னு தோணுச்சு உனக்கு அப்படின்னு. இதில் நேரமாக இருக்குது, அப்போ தான் ஆசைப்பட்டாங்க, அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா பெரியமா, நீங்களும் பெரியப்பாவும் அப்பா அதாவது சித்தப்பாவையும் அப்பாவையும் கூப்பிடுங்க, நம்ம நிற்க வச்சு எல்லாருமா ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்துட்டு ஏன் ராஜி, நடக்காத விஷயத்துக்கு ஏன் ஆசைப்படுற? இங்கே பாரு, உன் அம்மா கொடியோ இல்லை என் கொடியோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், ஆனால் நடக்காத விஷயம், அதுவும் உன் சித்தப்பா கிட்ட போய் ஃபோட்டோ ஃப்ரேம் அதாவது அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுற பார்த்தியா, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு, கண்டிப்பாக அதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, நீ கவலைப்படாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம மாறி வந்துட்டு. அதுக்கப்புறமா வடிவு கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ராஜி. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய மாப்பிள்ளைக்கும் வந்து சந்தோஷமாக வந்து வாழ்த்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் முத்துவேலு இதை வடிவு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஒன்றும் இல்லைங்க, ராஜிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி வா, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது, டைம் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி சக்திவேல் கோவப்படுறான், வந்துரு இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு சைகையிலே. அது நல்லாவே புரிஞ்சிருது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராஜே, சித்தப்பா கோவப்படுறாரு, உன் அப்பாவும் திட்டுறாரு, சரி நீ அப்பத்தா கிட்ட பேசிட்டு போ, சரியா, நம்ம அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக தூரம் வந்துடுறாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறமா நம்ம அதாவது நம்ம கதிர் இருந்துக்கிட்டு, என்ன ராஜி பேசிட்டியா அம்மா கிட்ட, சந்தோஷமா உனக்கு அப்படின்னு. சரி கதிர் பேசிட்டேன், சந்தோஷம்னா, ஆனால் நான் ஆசைப்பட்டது நடக்காமல் போயிடுச்சு. அப்போ கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஃபேமிலியெலாம் ஃபோட்டோ எடுத்த மாதிரி என் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்படி அதுக்கு தான் நான் எப்படி மூஞ்ச வச்சிட்ருக்க, இங்கே பாரு, உனக்கு அதுதான் ஆசை அப்படின்னா நிறைவேற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அது நடக்காத ஒரு விஷயத்துக்கு நான் தான் ஆசைப்படுறேன்னா எனக்கு நீயும் வாக்கு கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து நினச்சிட்டு கதிர்கிட்ட கேட்கவும், இங்கே பாரு ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருடைய காதில் கதிர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ராஜிக்கு மாமா கூடயும் அத்தை கூடயும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் அம்மாச்சி, எப்படியாச்சும் ராஜி கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கதிர் போயிட்டு பக்கம் நின்றுக்குறாங்க. அத்தா போதுமா, கொஞ்சம் கொள்ளாமது, டைம் ஆகிட்டே இருக்கு அப்பத்தா, என்ன அத்தா போக வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலும் சக்திவேலும் மாற்றி மாற்றி அத்தையை கூப்பிட்டுட்ருக்காங்க பாட்டியை. அப்போது வந்துட்டு அப்பத்தா இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா, இன்னும் ஃபோட்டோ எடுத்து முடிக்கவே இல்லையே, ஆமாம் மாறி முத்து
நீங்கள் வாங்கடா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ தான் அதான் அது எல்லாத்தையும் அப்புறம் எடுத்துக்கலாம், இப்போ டைம் ஆகுதுல்ல வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. டேய் நீ வாடா 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்து கூப்பிடவும், என்ன அத்தை என்ன அத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வடிவும் முத்தவேலும் வந்து நிற்கவும், அதுக்கப்புறமா ராஜி வாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போது ராஜியை கூப்பிடுறாங்க அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வடிவுக்கு வந்துட்டு முத்துவேல் இருந்துக்கிட்டு என்ன அத்தா இது அப்படின்னு, டே அவன் என் பேத்திடா உன் புள்ளடா, இங்கே பாரு உன் புள்ளைய நீ ஏற்றுக்காம கூட போ, ஆனால் அவள் என்னுடைய பேத்தி, நான் அவள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ அமைதியாக இங்கேயே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. என்ன அத்தா அண்ணனையும் அண்ணியும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன் சரின்னு விட்டுச்சு, ஆனால் அந்த ஓடுகாலை எதுக்கு கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சக்திவேல் வந்துட்டு டே வாயை ஒடிச்சு விட வேண்டாம், கோயில் இது ஓடுகாலி அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, கண்டதையும் பேசிகிட்டு இருக்கேன், பாட்டுக்கு உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா ராஜி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நீயும் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சு போச்சாத்தா உன் பிளான் என்னென்னு புரிஞ்சு போச்சு, எல்லா குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணுன்னு பார்க்குறியா, இந்த 2 குடும்பத்தையும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. முதல்ல இந்த சிலிவண்டு இந்த சின்ன சீயன் இவனையும் அண்ணன் கூட சேர்த்து குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபோட்டோ எடுப்பேன். அதுக்கப்புறமா இந்த பெரிய வடுக்காளி இருக்காளே அவளோட சேர்த்து என் குடும்பத்தோடு சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்வேன். அப்புறம் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துருவேன், இந்த பரதேசி பையன் பாண்டியன்னு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பேன். அது நடக்கவே நடக்காதாத்தா, ஒழுங்கு மரியாதை வந்துடாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும் முத்துவேல் எழுந்துக்கிட்டு சக்தி அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன எதுக்கு எடுத்தாலும் நீ அமைதியாருன்னு சொல்கிற, இப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தா இவனுங்க ஓவராக பண்ணிக்கிட்டே போவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துவேல் இருந்துக்கிட்டு சக்திவேலை. அதுக்கப்புறமா இங்கே ஆத்தாவுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அமைதியாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணாலையும் அமைதியாக இருக்கணுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சக்திவேல் இருக்கவும், அதுக்கப்புறம் தான் இங்கே எங்கள் பாண்டியன் கோமதியோட குடும்பம் அவங்க எல்லாம் இருந்துக்கிட்டு எதுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் கோமதி இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கதிர் ராஜி அவங்களுடைய ராஜியோட அப்பா அம்மா முத்துவேல் வடிவு இவங்க எல்லாரும் இன்னும் அப்போ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ராஜிக்கு. கதிர் நம்ம கேட்ட உடனே ஆசைப்பட்ட விஷயத்த அப்படியே நிறைவேற்றலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா அப்போதான் நான் ஆசைப்பட்ட உடனே கதிர் எப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரியுதான் உன் பேத்தியே பேரை எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கதிரை பற்றி ராஜி வந்து அப்பத்தா கிட்ட. ஸோ இதெல்லாத்தையும் மாறியும் முத்துவேலும் வடிவும் முத்துவேலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம வடிவுமே வந்து மனசுக்குள்ள. அதுக்கப்புறமா இங்கே சக்திவேல் கோவப்பட்டு அவத்தாவை கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சக்திவேல் நினச்ச மாதிரியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது சக்திவேல் சொந்தக்காரங்க அத்தனை பேருமே வந்துட்டு பாத்தியா ஓடி போன பொண்ணு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு பெரியவர், அப்போது அவர் பொண்ணை ஏற்றுக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். ஆனால் தம்பி மட்டும்தான் ஏற்றுக்காமல் இன்னும் கோவமாக இருக்காங்க. ஆனால் ஓடி போன பொண்ணை ஏற்றுக்கிட்டவர் ஏன் அவங்களோட தங்கச்சியை ஏற்றுக்க மாட்டேன்றாரு? இங்கே பாரு ஏற்றுக்காமலையா மொத்த குடும்பமும் இங்கே வந்து நிற்கிது, உனக்கு என்ன புரியலையா? அதான் கோமதி குடும்பம் எல்லாருமா சேர்ந்து இங்கே வந்து நிற்கிறாங்கல்ல, அப்போது எல்லாரையுமே ஏற்றுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் கூட நினச்சிட்ருக்காங்க. அவங்க பேசுகிற விஷயத்த எல்லாத்தையும் கேட்டு இங்கே பாரு இப்போ கோமதி குடும்பத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் நம்ம ராஜ குடும்பத்தையும் அதாவது ராஜையும் கதிரையும் கூட ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் எல்லாமே அப்பத்தாக்காக தான் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே பாரு கூடிய சீக்கிரத்தில் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும். அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நாள் போனால் அரசிக்கும் குமரவேலுக்கும் நடந்த கல்யாணம் இல்லைன்னு சொல்லி பிரித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலையும் பண்ணி வைப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும்ல. இதுக்கு முன்னாடி நடந்த பகை எல்லாமே மறந்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, இதுக்காகவாச்சும் 2 குடும்பமும் ஒன்று சேரும், இதுக்கு தான் அப்போ ஆசைப்படுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது தம்பி ஏற்றுக்காதப்போ அண்ணன் மட்டும் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டாங்க, அப்போ தான் ஏற்றுக்குச்சு, தம்பி மட்டும் ஏற்றுக்காத என்ன பண்ணுவான்? அரசியை ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகிடு, சக்திவேலும் ஏற்றுப்பாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாயி அண்ணா
போதுமாண்ணே போதுமா, நீயும் அப்போ தான் எல்லாருக்கும் என்ன ஆசைப்பட்றீங்கன்னு புரியுதுண்ணே. இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு தானே நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. இப்போது நான் நினச்ச மாதிரி இந்த ஊர் ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாண்ணே. அத்தா நீ நினச்சதை சாதிச்சிட்டல. என்கிட்ட பேசக்கூடாது, என் வாயை அடக்கி வச்சுக்கிட்டு நீ உன் பேத்தி குடும்பத்தோடையும் அதாவது உன் ஓடுகாலி உன் மக குடும்பத்தோடையும் சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேச ஆரம்பிச்சிடுறாரு. பாருடா சக்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், போதும் அப்பத்தா, அத்தா இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்ப தயாராக இல்லை. நீ நடிச்சு எங்களை ஏமாத்திட்டா அத்தா, போ அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பழனி இருந்துக்கிட்டு, ஏன்னா அப்படி பண்ணிகிட்ருக்க, ஏன் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, இப்போ என்ன ராஜு கூட தானே ஃபோட்டோ எடுத்தாங்க, இதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா நீ பேசாதடா, நீ பேசவே பேசாத. என்ன சாமி வந்து அருள்வாக்கு சொல்கிற மாதிரி நடிக்கிறியா நீ? 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறியா நீ? நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காதடா. அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி எங்கே பேசிகிட்ருக்கேன் பாருடா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பேசாமல் அமைதியாக போயிடு. அருள்வாக்கு சொல்கிறானா அருள்வாக்கு, உனக்கு எந்த காலத்துல சாமி வந்திருக்கு, நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க சக்திவேல். டே சாமி விஷயத்துல எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதரா, அவனுக்கு ஏன் அப்படி பொய் சொல்லணுன்ற அவசியம் இருக்குது. அவன் உண்மையாக சொன்னானோ பொய்யா சொன்னானோ எல்லாமே உண்மையை தானே சொன்னான். இதில் அவன் சொன்னதில் தப்பு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏங்க சாமி விஷயத்தில் ஏங்க அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஆகிடப்போகுது அப்படின்னு மாறி வந்து சொல்லிட்டு இருக்கவும், அடி போடி, இதுக்கு மேலே சாமி வந்து தான் ஏதாச்சும் பண்ண போதாக்கும். எங்கள் அடிக்கிற கூத்து நீங்கள் எல்லாரும் நடந்துக்கிற விதத்தை பார்த்தாவே தெரியலையா, நீயும் அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிட்ட போல இருக்குது, வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவன் கிடக்குறான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதான் நாங்கள் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு மட்டும் வந்துடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமைதியாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் கூப்பிட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்கிறாங்க, ஆத்தா உங்களுக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ அது எதையும் பெருசாக எடுத்துக்காமல் எங்கள் கூட வராமல் உடனே அவங்க கூப்பிட்ட உடனே போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், மொத்த வேலையுமே போயிட்டு வரட்டும் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன நீயும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா மொத்தமாக அந்த பக்கம் சாஞ்சிட்டிங்க இல்லை அப்படின்னு கோவத்தோடு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட எல்லா பக்கம் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்